ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தையல் ஆசிரியருக்கு உண்டான வகுப்பு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டார்டிங் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ரண்ட் மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து சைடு தைச்சிட்டு ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு நார்மலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்லீவ் தைக்கும்போது மெயினாக இதான் ப்ராப்ளம் எல்லாருக்கும் வருமே. ஏன்னா கப் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது ஸ்லீவ் அந்த ஆம்கோல் ரவுண்டு இருக்கு இல்லையா, அது கரெக்டாக இருக்கணும். இந்த ஷோல்டர் இறங்காமல் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினாக ஒரு ப்ளவுஸில் எல்லாரும் எதிர்பார்க்கிறது. கப் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது 28 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த 28லேயே பார்த்தீங்கன்னா ஆள் ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க கப் ஷேப் கிராஸ் மட்டும் கொஞ்சம் அதிகம் பெருசாக இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு எந்த மாதிரி தைக்கலாம். சப்போஸ் ஆள் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து கப் ஷேப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எப்படி துணியை கம்மி பண்ணலாம். அந்த டாட்டை வித்தியாசப்படுத்தி பிரயோஜனம் இல்லை, அதில் வச்சு அட்டாச் பண்ணுற விதம் கொஞ்சம் மாறுபடும். அப்போ வந்து அதோட ஃபிட்டிங்லாம் சூப்பராக இருக்கும். அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு தையல் ஆசிரியராக இருக்கும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அப்போ தான் நம்மக்கிட்ட படிக்க போகிறவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற விதம் நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நாமளும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அவங்க நிறைய நம்மகிட்ட கேட்பாங்க. அதை அவங்களுக்கு கிளியர் பண்ணும்போது நம்மளுக்கும் என்னடா இன்னும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய படிச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து முடிவே கிடையாது இல்லையா. இதில் வந்து நம்ம நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு சிறந்த தையல் ஆசிரியர் ஆகிறதுக்கு உண்டான பயிற்சி வகுப்பு தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இதில் எல்லாருமே கலந்துக்கோங்க. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட வீட்டில் உள்ள அடுத்த ஜென்ரேஷனில் உள்ள எல்லாருக்கும் நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க. இதுதான் கையில் எடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. என்னென்னவோ படிக்கிறாங்க, படிப்பில் நிறையா டாக்டர் ஆகணும், இன்ஜினியரும், வைக்கலாகணும், அப்படி நிறையா படிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இதுதான் கையில் டெய்லரிங் தான் எடுக்கணும்னு கிடையாது. ஆனால் அதை கையில் வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது போக போக தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், எனக்கு நிறையா மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. வாட்ஸ்அப்பில் நிறையா பேர் எனக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு தவறான தகவல் தான் அப்படி தான் சொல்ல முடியும். எப்படின்னா வீட்டில் ஒரு ஜோசியர் சொல்கிறாரு, வீட்டில் தையல் மிஷின் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்டிஷனாக சொல்கிறாரு. அதை வந்து அவங்களோட இதில் நம்ம குறுக்கிட விரும்பலை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட நிறையா பேர் கேட்குறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நான் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் நான் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. இந்த விஷயம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க. எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் முடிவு நாம் தான் எடுக்கணும். அவங்க சொல்கிறதுல நல்ல விஷயமும் இருக்கும், தவறான விஷயங்களும் இருக்கும். அதில் நல்ல விஷயங்கள் என்ன நம்மளுக்கு தெரியும், அதை மைண்ட் எடுத்துக்கோங்க. முடிவு நாம் தான் எடுக்கணும். நம்ம வீட்டில் மிஷின் வைக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவு நாம் தான் எடுக்கணும். ஏன்னா ஒரு தையல் மிஷின் ஒரு வீட்டில் இருக்கிறது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு தையல் மிஷின் வீட்டில் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துடும், பிரிஞ்சிருவாங்க. அதாவது எதை வச்சு இதை கணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது முற்றிலும் பொய். இப்படி தான் நான் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். இது பொய். நேருக்கு நேராக உட்காந்து என்கிட்ட பேச சொன்னாலும் அது பொய்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வீட்டில் அந்த மிஷின் தையல் மிஷின் ரன்னிங் ஆகுது, அது வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னா அந்த கணவன் விட்டுட்டு போயிருப்பான், இல்லைன்னா அந்த கணவன் குடிகாரனாக இருப்பான், இல்லைன்னா அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு ஆதரவு இல்லாமல் ஏதோ ஒரு தனிப்பட்டு நின்று அந்த பொண்ணு அப்படியே நிர்கதியாக நிற்கிற நேரத்தில் தான் அந்த தையல் மிஷின் அவங்களுக்கு கை கொடுக்குதே தவிர அந்த மிஷின் வீட்டில் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறது முட்டாள்தனம். நல்லா கேட்டுக்கோங்க. நான் இது ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்கிறேன். அது ஒரு முட்டாள்தனம். ஏன்னா அது யார் என்ன எடுத்துட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு தையல் மிஷின் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நிறைய பேரோட மனசில் வந்து பயம் வந்துடுது. நம்ம வீட்டுக்காருக்கும் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுமோ, நம்ம வீட்டில் மிஷின் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நிறைய பயம். அதனால தான் அவங்க வாழ்வாதாரமே போய்கிட்டு இருக்கு. அவங்களோட வாழ்வாதாரமே அந்த மிஷினை வச்சு தான் போயிட்டு இருக்கு. அது இருக்கக்கூடாதுன்னா இதுக்கு ரீசன் நான் சொல்லிடுறேன். எந்த ஜோசியராக கூட இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஒரு தையல் மிஷின் இருக்கக்கூடாதுங்கிறது ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கல. இப்போ யாரை பார்த்தாலும் வீடியோ போடுறாங்க. ஏன்னா அதாவது
வறுமையின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். எல்லாருமே வசதியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. தன்னோட வருமானம் ஏதோ ஒரு வகையில் குறையிற பட்சத்துக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கலன்னா உடனே எது பிரபலமாக போய்கிட்டு இருக்கு, எது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குன்னா அந்த டெய்லரிங் விஷயம்தான் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய போயிட்டு இருக்கு. நான் ஒரு வீடியோ போடுற மாதிரி நிறைய சேனலில் நிறைய மாடல்ஸ், நிறைய வித்தியாசமாக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லி கொடுக்கும்போது அந்த டெய்லரிங் வந்து ரொம்ப பரவலாக இருக்குது இந்த யூடியூப்பில் இல்லையா? அப்போ அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. இந்த ஜோசியக்காரங்க பூரா வாட்ச் பண்ணுறது நம்மளுக்கு எதுவும் கண்டென்ட் கிடைக்கல, எது பிரபலமாக இருக்கோ அதுக்குள்ளே போய் நம்ம தலையை விட்டோம்னா தான் அந்த இடத்துல நம்ம பிரபலமாக முடியும். நம்மளோட விஷயங்களை எடுபடுங்கிறதுனால அந்த இடத்துல போய் ஒரு ஆட்டையை கலைச்சி விட்டுறது. அதாவது எது சரியாக போய்கிட்டு இருக்கோ அந்த இடத்துல போய் ஏதாவது ஒரு கலைச்சி விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஆளாயிருவீங்க. அப்போ உங்கள் கவனம் பூரா சிதறிடும். அப்போ அந்த ஜாதகத்துக்கு போய் தேட போயிடுவீங்க. அதுதான் அவங்களோட விஷயம். அதாவது எந்த ஒரு விஷயம் பிரபலமாக இருக்கோ அதுக்குள்ளே போய் தன்னை ஒரு ஈர்க்கிறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு தான். அதாவது ஒரு மீனை பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலை. அது அவங்களோட தொழில், அதை அவங்க பார்த்துட்டு போட்டு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்கள குறை சொல்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்மளுக்கு அறிவு இருக்குல்ல, நம்மளுக்கு தெரியும் நம்ம வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மிஷினில் தையல் மிஷினை வச்சு தைச்சி சம்பாதிக்கும் போது நம்மளோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தில் போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் குறிப்பாக அது இருக்கிறதுனால வீட்டில் சண்டைகள் வருதுன்னு சொல்கிறது முட்டாள்தனம். அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி மக்களை வந்து திசை திருப்பி அவங்களோட மன உளைச்சலுக்கு தயவுசெய்து ஆளாக்காதீங்க. நீங்கள் சம்பாதிங்க, பல குணங்களில் பல விஷயங்களை நல்ல விஷயங்களை சொல்லி சம்பாதிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி அவதூறு பரப்பி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வீட்டில் மிஷின் இருக்கக்கூடாது சொல்லும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாழ்வாதாரம் அது ஒன்று தான். அதை உழைச்சி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வாழ்வாதாரமே கிடையாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் குழியில் போய் தள்ளி விடுறதுக்குண்டான வழிகள் பார்க்குறவங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டெய்லரிங் மிஷின் நம்ம வீட்டில் இருக்குது. அதாவது இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க, ஒரு தையல் மிஷின் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற வீட்லேயே தையல் மிஷின் இருக்கும். இதுதான் உண்மை. இதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. இது ஒரு கண்டென்ட், அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து போகிற பக்கம் ஒரு பிட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட வேலை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காதில் வாங்கிக்காம நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு எது உறுதுணையாக இருக்கோ அதை நோக்கி போய்கிட்டே இருங்க. அதுக்குன்னு தையல் மிஷின் இல்லாதவங்க வீடெல்லாம் ஓஹோன்னு இருக்கா? அவங்க வீட்டிலலாம் கணவன் மனைவி சண்டை போடுறதே இல்லையா? டைவர்ஸ் ஆகுறதே இல்லையா? எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அதாவது பெரிய பெரிய கோடீஸ்வரர் பணக்கார வீட்டில் கூட பல பிரச்சனைகள் இருக்குது. பணம் இருந்தாலும் மன உளைச்சல்ல மன கஷ்டங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வீட்டில் கூட இந்த தையல் மிஷின் போய் அவங்க மன ஆறுதலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குதுங்கிறது தான் உண்மை. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஏழைகள் கஷ்டப்பட்டு அந்த நைட்டு முதல்ல உட்காந்து தச்சு சம்பாரித்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய வீட்டில் போய் நீங்கள் கும்மி அடிக்காதீங்க, ரைட்டா? உங்களோட கண்டென்ட் வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போய் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும். நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். இது தவறான விஷயங்களை பரப்பி யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு இது ஒன்று தான் ஊன்றுகோல். அதை கையில் பிடிச்சிட்டு தான் அவங்க நடந்தே போகிறாங்க. அதை பிடிங்கிட்டு விட்டுட்டிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு டெய்லரிங் விஷயத்தை இந்த அளவுக்கு முன்னெடுத்து கொண்டு போகிறேன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டம் மறையணும், அவனோட பிரச்சனைகளை தீரணுங்கிறதுக்காண்டி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல போய் நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இது மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த டெய்லரிங்கை கற்றுக்கோங்க, அதன் மூலிமா உங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் உங்களை மாதிரி ஆளுங்க வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. அவங்க வாழட்டும், அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவங்க வாழட்டும். அது பெரிய கோட்டை கட்ட போகிறது கிடையாது. அவங்க இருக்கிற அந்த வறுமையையும் நீங்கள் இன்னும் கொடுமையாக்கி விட்டுட்டு போயிடாதீங்க. அது தவறு, ரைட்டா? அதை நான் யாருக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தையல் மிஷின்லாம் வீட்டில் வச்சுருந்தா குடும்பம் சிதைஞ்சு போயிடும், பிரச்சனை ஆகிடும், வாழ்க்கை நாசமாயிடும் அப்படின்னு என்னென்ன ஒவ்வொரு கோணத்தில் சொல்கிறாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறுங்கிறத நான் அடித்து சொல்கிறேன். மற்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் இந்த ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கவே மாட்டேன். எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜோசியக்காரங்களோட லட்சணமே அதுதான். ஏதாவது ஒரு பெரிய இயற்கை சீற்றம் திடீர்னு வந்து ஏதோ ஒரு இடத்துல பேரழிவு உண்டு பண்ணிருச்சுன்னா அந்த ஜோசியக்காரங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது, யார் கண்ணிலுமே படமாட்டாங்க. இது எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயம், யாரு கண்ணிலுமே படமாட்டாங்க. அதெல்லாம் ஆடி அமர்ந்து சரியானதுக்கப்புறம் தான் ஒரு ஆளாக வெளியில் வரும். இதுதான் உண்மை. நீங்கள் எதை வேணாலும் பண்ணிட்டு போங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த தையல் தொழிலை மட்டும் ஏதாவது சம்மந்தப்படுத்தி பேசி மற்றவங்களோட வாழ்க்கையில் கஷ்டத்தை நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிற மாதிரி விஷயங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேங்கிறத இந்த பதிவு மூலிமா நான் தெரியப்படுத்திக்கிறேன்.
என்னோட சகோதரிகளுக்கும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி முட்டாள்கள் சொல்கிற விஷயத்த மைண்டில் எடுத்துக்கிட்டு நீங்களும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு தையல் மிஷின் போட்டு தைக்கிறதுக்கும் வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதுக்கு எதுக்கும் ஒரு லாஜிக் வேண்டாமா? நம்மளுக்கு அறிவு இருக்கு, நம்ம யோசிக்கணும்ல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக இந்த வீடியோ அனுப்பி 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 என்கிட்ட கேட்குறாங்க. ஏதோ ஒரு 10 பேர் கேட்டாங்கன்னா சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஃபுல்லாக வந்துட்டே இருக்கிற வாட்ஸ்அப் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருக்கு. இதுதான், இதனால தான் நான் அவங்கள்ட்ட யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. நம்ம கேட்குறவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்ற இது வந்து ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி போயிருங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டு. இப்போ இந்த தையல் வந்து பெரும் அளவு இப்படி பரவலாக இல்லைன்னா வேற இதை நோக்கி போயிடுவாங்க. இதை எது பரவலாக இருக்கோ அதன் மூலியமாக ஒரு புள்ளி வச்சு பேசுறது அந்த ஜோசியம் பார்க்குறவங்களோட வழக்கம். ரைட்டா? அது அவங்களோட சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகள். உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிகள் தையல் மிஷின் தான். புரிஞ்சுதா? இவ்வளோதான் என்னால் விளக்கம் சொல்ல முடியும். இவ்வளோ இதுக்கு மேலே விளக்கம், அதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தும் இன்னைக்கு நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா அவ்வளோ மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த ரிப்ளை கொடுக்குறேன். என்னோடய சகோதரிக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், சுயமாக நம்மளுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது. கஷ்டங்கள் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். கஷ்டம் யாருக்கும் வரலன்னு சொல்லவே முடியாது. உட்காந்து அந்த ஜோசியம் பார்க்குறவருக்கு நான் அவரோட நல்ல நேரத்தையும் அவரால் சொல்ல முடியாது, அவரோட கெட்ட நேரத்தையும் அவரால் சொல்ல முடியாது. திடீர்னு என்ன வேணாலும் நடக்கும். நடக்கிறது நடந்தே தீரும். எதுவுமே வச்சு தடுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, நிப்பாட்டவும் முடியாது. ஒரு நாள் முதிர்வை கூட பின்னோக்கி கொண்டு போக முடியாது. அதாவது ஒரு நாள் வளர்ச்சியை கூட பின்னாடி கொண்டு போக முடியாது இல்லையா? ஒரு நிமிஷத்தை பின்னாடி கொண்டு போக முடியாது. எதுவுமே ஆகாது. என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது. அவ்வளோதான் வித்தியாசம். இதை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனைகள்ங்கிறது எல்லாருக்குமே வர்றது விஷயம்தான். எந்த மாதிரி வச்சிருந்தாலும் பிரச்சனை, இதனால தான் பிரச்சனை அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாரோட லைஃப்லையும் பிரச்சனை இருக்குது. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு 10,000 ரூபாய்க்கு பிரச்சனை இருக்குது. 10 லட்ச ரூபா சம்பாதிச்சான்னா அவனுக்கு 1 கோடி ரூபாய்க்கு பிரச்சனை இருக்குது. 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 100 கோடி ரூபாய்க்கு பிரச்சனை இருக்குது. இதுதான் உண்மை. எவனுக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லவே இல்லை. பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அவனும் அதை ஃபேஸ் பண்ணி போயிட்டே தான் இருக்கான். அதனால் இந்த உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு நான் இந்த பதிவு போடுறதுக்கு காரணம், இந்த தேவையில்லாத முட்டாள்கள் சொல்கிற விஷயத்த மைண்டில் எடுத்துக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ரைட்டா? நான் சொல்கிற வார்த்தைகள் வந்து யாரையும் தாக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த தையல் தொழில் எந்த அளவுக்கு ஒரு பெண்களோட வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நான் அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டாந்து அப்படி உழைச்சி விடும்போது எனக்கு கோபம் வரத்தான் செய்யும், நான் பேசத்தான் செய்வேன். அதை நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்கிற பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா ஒரு பெண்ணோட வாழ்வாதாரத்துக்கு இந்த தையல் தொழில் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது ஒன்றும் நான் தனிப்பட்டு சொல்லணும் கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? அதனால் அதில் வந்து கை வைக்காதீங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன். பொதுவாக என்னோட சகோதரிகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஜோசியம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்த்தே சொல்கிறேன், இந்த தையல் தொழிலில் சம்மந்தப்படுத்தி யாரோட வாழ்க்கையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். அவங்க லைஃப்பில் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் நொந்து நூலாக போய் தனக்குன்னு ஒரு தொழில் கையில் கிடச்சிருச்சுன்னு அதை இருக்க பிடிச்சி சம்பாதிச்சு தன் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்கள போய் ஒரு ஊன்றுகோலாக நிற்கிறது, அதை பிடிங்கி எரிஞ்சிட்டோம்னா அப்புறம் எப்படி அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும்? முன்னேறாங்களோ இல்லையோ ஒரு அமைதி கூட இருக்காதுல்ல. வாழ்க்கையில் தோக்காமலாவது இருப்பாங்கல்ல. அவங்க ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, தோக்காமலாவது இருப்பாங்கல்ல. இவ்வளோதான், ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளோ விளக்கம் சொல்லிட்டேன். வழக்கம் போல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. யாரும் இந்த மாதிரி அந்த வீடியோஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய வீடியோ எப்போ 1000 தடவைக்கு மேலே எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வந்துக்கிட்டே ஃபுல்லாக அந்த வீடியோ வந்துட்டு இருக்கு. அதாவது ஒருத்தவங்களை நீங்களா பிரபலமாக்கி விட வேண்டாம். இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். தேவையான விஷயங்கள், இந்த மாதிரி தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உட்காந்து விடிய 10 தடவை 100 தடவை கூட பாருங்கள். ஆகாத விஷயங்களை பார்த்து நெட்டையும் செலவழித்து போட்டு மனக்குழப்பத்துக்கு ஆளாகி என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாமல் இந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க. என்னோடய சகோதரிகள் மேலே தான் எனக்கு கோவம். யாரும் இந்த மாதிரி பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டு போயிருங்க. நம்மளுக்கு எந்த விஷயம் நல்ல விஷயம் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள் சொன்னாங்கன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடணும். நம்மளுக்கு சொந்தமாக அறிவு இருக்குல்ல, அதை வச்சு தான் முடிவு எடுக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பதிவில் இதை தான் நான் மெயினாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சொன்னது இல்லாமல் இப்போ இந்த ஸ்லீவை வந்து தச்சு காமிச்சிட்டுமா, ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் தேவையில்லாத பேச்சு தான், இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயம். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் குழம்பிருக்கீங்கிறதுனால இவ்வளோ தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி பதிவில் இந்த ஸ்லீவை ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவை தான் அட்டாச் பண்ண போகிறோம்.
இவ்வளோ நேரம் நம்மளும் ஒரு கண்டென்ட்டு மாதிரி அவங்க பேசுகிற மாதிரி நம்மளும் அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி ஆகி போயிடுச்சு. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். நல்ல விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன தைக்க போகிறோம்னா, ஆல்ரெடி பேக் பீஸ் தைச்சிட்டோம், ஃப்ரண்ட் பீஸ் தைச்சிட்டோம், இப்போ ஸ்லீவ் எடுத்து வச்சுருக்கிறோம். ஸ்லீவ் தைக்கிறதுக்கு முன்னாடி ஷோல்டரை ஜாயின் பண்ணிடலாமா? ஷோல்டர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இடுப்பளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. இடுப்பில் கரெக்டாக வச்சுட்டு இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இடுப்பில் கரெக்டாக வச்சுட்டு இதுவும் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா மேலே சைஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், அதுக்கு ரொம்ப சைஸ் பண்ணிடக்கூடாது, லைட்டாக. இப்போ கீழே இடுப்பில் கரெக்டாக வச்சுட்டு ஸ்லீவ் பக்கம் கூட முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை, கழுத்து பக்கம் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம். வச்சுட்டு இந்த பக்கம் கூட இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படி சைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அவ்வளோதான். ரைட், இப்போ இடுப்பு எப்படி தைக்கணும்னா, இடுப்பு வந்து 25 இன்ச்சு. சரியா? 25ல் பாதி எவ்வளோ? 24 தான். சாரி, இடுப்பு வந்து 24 தான். அப்போது 24ல் பாதி எவ்வளோ வருது? 12 இன்ச்சு. அப்போ பேக்கில் 12, ஃப்ரண்ட்டில் 15 சாரி, பேக்கில் 12, ஃப்ரண்ட்டில் 12 வைக்கிறோம் இல்லையா? இப்போ என்ன செய்யணும்? ஃப்ரண்ட்லேருந்து 1 இன்ச்சு பேக்கில் போட்டால் பேக்கில் 13 இன்ச்சு வைக்கணும். அப்போ இதை மார்க் பண்ணிக்கணும். 2ஆக மடிச்சுட்டு பேக்கில் 13 இன்ச்சில் பாதி எவ்வளோ வருது? 13ல் பாதி 6.5 இன்ச்சு. சரியா? இதை மார்க் வச்சுக்கணும். இங்கே தான் பேக் சைடு தையல் வர இடம். சரி, அப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி மார்க் பண்ணணும்? பேக்கில் 6.5ன்னா இங்கிட்டு 5.5. அதே மாதிரி இங்கேயும். இதில் அந்த ஐ கட்டர் பட்டி விட்டுருங்க. ரைட், இடுப்போட அளவு மார்க் பண்ணிட்டோம். இடுப்போட அளவு ரெண்டையும் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் இது ஆம்கோலில் வரும்போது பார்த்தோம்னா இந்த நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த இடத்துல தான் தையல் வரணும். ஆனால் இதில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்றும் வைக்கக்கூடாது. இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக அப்படி வெளியில் கொண்டு வரும்போது ஃப்ரண்ட் கூட இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா விட்டுருங்க, அது பார்க்கக்கூடாது. நம்ம பேக்கோட அளவு தான் கரெக்டான அளவு. அப்போது இடுப்பில் இருக்கிற அந்த மார்க்கரில் ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. ரைட்டு, இது எக்ஸ்ட்ரா தையல். அதே மாதிரி இங்கிட்டு இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த 2 மார்க்கையும் ஒன்றா மேட்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரியே பேக்கில் அந்த 1.5 இன்ச் விட்டுருந்தோம்ல, அதை கனெக்ட் பண்ணி தையல் போடுவோம். எக்ஸ்ட்ரா தேவையில்லாத மெட்டீரியலை வெட்டி விட்டுருங்க. ரைட், 2 ஆம்கோல் ஒரே மாதிரி இருக்குது. சரியா? இப்போ சைடு நம்ம தையல் போட்டுட்டோம்.
இனிமேல் ஸ்லீவ் மட்டும் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணால் முடிஞ்சு போச்சு. சூப்பராக இருக்கா? இது 28 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரியவங்களுக்கு இந்த ப்ளவுஸை போட்டால் சூப்பராக இருக்கும். ஃபிட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங்கும் அந்தளவுக்கு இருக்குது. ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்லீவ் தைக்க போகிறோம். ஸ்லீவ் தைக்க போகிற என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அடித்து பரட்டுறதுக்கு 1 இன்ச்சு விட்ருக்குறோம். அந்த 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு தையல் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டாச்சு. இதை எடுத்து விட்டுட்டு ஒரு எட்ஜ் தையல். அதே மாதிரி இதுலேயும் எட்ஜ் தையல் போட்டுருவோம். போட்டுட்டு அழகாக மடிச்சு அயன் பண்ணிக்கோங்க. இது காட்டனால லைட்டாக கீறினாலே போதும். இல்லை சில பேர் எட்ஜ் தையல் போடுற மாதிரி தான் போட்டுக்கோங்க. இல்லை பார்டர் இருந்துச்சுன்னா பார்டரில் கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. 2 மடித்து ஒன்று போல் வச்சுட்டேன். கை சுற்றம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. 10னா 10ல் பாதி 5. 5னா இங்கே 6. இதுலேருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். சரியா? ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டோம். அவ்வளோதான். சென்டர் கட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் இது ஒரு 2 இன்ச்சு விட்டுருங்க. அந்த 2 இன்ச்சை விட்டுட்டு இதிலேருந்து இந்த ஷேப் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இவ்வளோதான். இப்போ இந்த குடஞ்சி எடுக்கிறதுங்கிறது வந்து இந்த மார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் எடுத்திங்கன்னா போதும். ஒரு சைடு மார்க் பண்ணிவிட்டு 2 சைடும் இப்படி ஆப்போசிட் வச்சுட்டு வெட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மேலாட்ட ஒரு தையலை போட்டுட்டு அப்படியே ஸ்லீவை ரெடி பண்ண வேண்டியதான். ரைட். இப்போ கை சுற்றளவு 10 சொன்னோம் இல்லையா, 10ல் பாதி 5. அதை கனெக்ட் பண்ணி மார்க் வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும். கை ரெண்டும் ஆப்போசிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி ஆப்போசிட் இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு இந்த ஆம்கோலும், அதாவது பாடி பீஸில் உள்ள ஆம்கோலும் இதுவும் இப்படி மேட்ச் ஆகுதான்னு வச்சு பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணணும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, ஜாயிண்ட்டை பேக்கில் தள்ளிடணும். நல்லா பாருங்கள், பேக்கில் தள்ளிடணும். இது ஆம்கோல் லூஸ் எடுத்துகிட்டு இதில் உள்ள ஜாயிண்ட்டும் பேக்கில் தள்ளிடணும். 2 ஜாயிண்ட்டும் ஒன்று போல் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு சுற்றி தையல் போட வேண்டியதான். வேறு ஒன்றுமே இல்லை. ரைட்.
இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். தையல் 2 தையல் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணி முடித்தோடனே இந்த ஜாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். மேட்சாக இருந்தால் தான் ஸ்லீவ் வந்து இப்படி அழகாக உட்காரும். சரியா? பார்த்தீங்களா? சும்மா நச்சுன்னு உட்காந்துருக்கா. அப்போது அதே மாதிரி இந்த சைடு இங்கேயும் பேக்கில் அந்த ஜாயிண்ட்டை தள்ளிடணும். ஸ்லீவ்லேயும் பேக்கு ஜாயிண்ட் வந்து பேக்கில் தள்ளிட்டு 2 ஜாயிண்ட்டும் ஒன்று போல் மேட்ச் பண்ணிவிட்டு அப்படியே தையல் போடுங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதே தெரியும் நம்மளுக்கு அந்த அமைப்பு கரெக்டாக உட்காந்தது அழகாக தெரியும். இந்த ஷேப்பும் சூப்பராக உட்காந்துருக்கு, ஆம்கோல் கரெக்டாக உட்காந்துருக்கு. பார்த்தீங்களா? இவ்வளோதான். இதில் ஒரு நாட்டு ஒன்று வச்சுடுவோமா? நாட்டு வந்து நல்லா ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. ஃபுல் கிராஸில் எடுத்துட்டு காலிஞ்சு விட்டுட்டு வெட்டிக்கோங்க. இதை ஒரு சைக்கிள் போக்ஸ் கம்பி வச்சு திருப்பிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பீஸும் எனக்கு இப்படியே தைக்கணும்னு தைச்சிக்கலாம். இல்லைன்னா இது நல்லா முறுக்கி தைக்கணும்னா இப்படி தையல் நிப்பாட்டிட்டு நல்லா முறுக்கிக்கோங்க. முறுக்கிட்டு ஒரு பக்கம் கையில் இது லைட்டாக அப்படி திருகிட்டே எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும். எப்படி சூப்பராக வந்துருச்சா? இப்போ இதையும் அதே மாதிரி தைச்சிடலாம். ரெண்டு ரோப்பை ரெடி பண்ணியாச்சு. ரெண்டையும் ஒரே அளவு வச்சுட்டு சைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பெல் வச்சு தைச்சிடலாமா? ஃபஸ்ட்டு நல்லா கட் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இந்த இருக்கு இல்லையா, முக்கோணம் எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் மடிச்சுக்கோங்க, இது ஒரு பக்கம் மடிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான வழி. அதே மாதிரி இதுவும் நல்லா பார்த்துங்க. இப்படி முக்கோணம் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி தையல் போடுங்க. ரைட்டா? இதில் நிறைய மாடல் இருக்குது. இது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளானது. தையல் போட்டுட்டு இந்த இருக்குல்ல, இந்த சென்டரில் ரோப்பை இங்கே வச்சுட்டு அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். எப்படி சூப்பராக இருந்துருச்சா? இதே மாதிரி இந்த பக்கம்
ரைட். இப்போ ரோப்பை வந்து ப்ளவுஸ் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். எங்கே ஜாயின் பண்ணணும்னா ஒரு 3-3.5 இன்ச்சுக்கு கீழே வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்டில் ஒரு மார்க் வச்சு கூட ரெண்டும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பெருசு சின்னதாகிடாமல். இந்த ரோப் நம்ம தைக்கும் போதே கூட உள்ளே வச்சிடலாம். அந்த ஃபினிஷிங்கை அந்த ரோப் வச்சு தெரியக்கூடாதுன்னு நினச்சோம்னா பேக் அடித்து திருப்புறோம்ல அப்பயே கூட வச்சுக்கலாம். ரோப் கட்டும்போது டபுள் ரோப் முடிச்சு போடாதீங்க. சிங்கிள் முடிச்சு போட்டிங்கன்னா ஸ்டைலாக இருக்கும். இப்படி போடணும். இல்லை ஒரே ஒரு இது தெரியணும். அப்போ தான் கீழே இது ரெண்டும் அப் அண்ட் டவுனில் நிற்கும். அதான் ஸ்டைலாக இருக்கும். ரெண்டு இப்படி ஒன்று போல் நின்றுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்படி இருக்கிறது தான் ஸ்டைலாக இருக்கும். எப்படி இந்த ப்ளவுஸை இன்னையோட இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்கிறீங்க. ரைட்டா? இன்றைக்கி பதிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு ப்ளவுஸில் ஒரு ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத எல்லோரும் ரொம்ப எதிர்பார்ப்பு. ஏன்னா அதில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். அந்த கப் ஷேப்புக்கு அப்புறம் அந்த ஆம்கோல் செட் ஆகாது. அதுதான் பெரிய பிரச்சனை. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. பாய்.